யாரும் தொடாதீங்க. நான் எல்லாருக்கும் செஞ்ச பாவத்துக்கும் சின்ன பாண்டிக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கும் என்ன கடவுள் தண்டிச்சுட்டா. ஐயோ வேண்டாம், என்ன தொடாதீங்க. என்ன வேடி பார்த்துட்டு அதே ஆஸ்பத்திரி சின்ன பாண்டி, என்னை பத்தி கவலைப்படாதப்பா. உடனே போய் செண்பகத்தை காப்பாத்து போவா. சின்ன பாண்டி இங்க வரப்போறது. சம்பவம் உன்னை என்ன பண்றான் பாரு. ஏய் வேலு, எவன் வந்தாலும் வெட்டி சாயா பாடி. முத்து கருப்பா, நீ என் தங்கச்சிக்கு செய்த துரோகத்துக்கு உன்னை பழி தீர்த்துட்டா. அங்க பார். நம்ம குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சாலே அந்த செண்பகம் வந்திருக்க. வகையா மாட்டிக்கிட்டா தம்பி. பழி வாங்க நினைச்ச நமக்கு பாத வகுத்து கொடுத்துட்டான் அந்த முத்து கருப்பேன். அவன் கண்ணு முன்னாடி அவளை கற்பழிடா. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. என்ன காப்பாத்துங்க மாமா. டேய் பூபுலே, அங்கே நில்லு. அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச நீ உயிரோட திரும்ப மாட்ட. சத்தம் போடாத சகல. சகலத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன், கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. நீ எதுக்கு கூட்டிட்டு வந்து அதான் இப்ப நான் பண்ண போறேன். எப்படா வீரம் பேசாத முத்துக்கிறப்பா, உன் முடிவு என் தம்பி கையில தான்டா. ஏன் ஜெமினி, செம்பகை அக்கா பொண்ணுடா. அவளை தொடவும் தூக்கவும் எனக்கு தான் உரிமை உண்டு. நீங்க ஆள்பலத்தோட வந்திருக்கீங்க நினைச்சா நீங்க ஒருத்தர் திரும்ப மாட்டீங்க. உன்னை கடைசி வரைக்கும் அடையும் நினைச்சேன், முடியல. ஆனா உன்னை காப்பாத்துற பாக்கியம்
எனக்கு கிடைச்சிருச்சு, அது போதும். இதுக்கு மேலே ஒன்று சும்மா விட்டா அவனை கொண்டுடாத, அவனை மன்னிச்சு. நிறுத்துக்கியா? ஒருத்தன் தவற உணர்ந்துட்டால அவன் தண்டனை அனுபவிச்சு சமம். பெருசு கொஞ்சம் வாழ்த்துங்க. அநியாயம் தோக்கும், நியாயம் வெல்லுங்கிறதுக்கு உன் வாழ்க்கையே ஒரு உதாரணம். சின்ன பாண்டி, உனக்கு பொண்ணு கிடைச்சது, பொருள் கிடைச்சது, நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. நீ ஒரு நல்ல மனசுக்காரன், அதனாலதான் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. நல்ல மனசுக்காரன் நீதாப்பா. ஓ, நான் தான் அது. அப்ப சொல்லுங்க. நல்ல